ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, உனக்கான ஒரு இனிப்பான செய்தி, சந்தோஷமான செய்தி. ஆம் குழந்தையே, உனக்கான வாழ்வு உன்னிடமே வரப்போகிறது. உனக்காகவே உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதற்காக தவமிருந்து காத்திருந்தாயோ அது உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது. ஆனந்தமடையப் போகிறாய். மனம் துள்ளி குதிக்கப் போகிறது. காத்திரு. நீ ஏங்கி இருந்தது எல்லாம் அதிவேகமாக உன்னை வந்து சேரப்போகிறது. அதற்கான காலம் கனிந்து விட்டது. உன் பிரார்த்தனை என் செவிகளில் விழுந்து விட்டது. உன் பிரார்த்தனை அனைத்துமே உனக்கு ஈடேறப் போகிறது. என் பிள்ளையே, உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அது உன்னிடம் வந்து சேரும் காலத்தையும் நேரத்தையும் நெருங்கிவிட்டாய். நீ ஆசைப்பட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உனக்கான நல்ல செய்தி, அதாவது நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று யோசித்து கொண்டே இருந்தது உனக்கு நடக்கப் போகிறது. எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நம் வாழ்க்கையிலா என்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, தனியாக எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே. தன்மானத்தோடு அனைவர் முன்னிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். உனக்காக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது கவலை எதற்கு உனக்கு? பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உன் மனதில் இல்லை என்றாலும் கூட பிறரை கெடுக்கும் எண்ணம் என் பிள்ளையின் மனதில் எப்பொழுதுமே இருந்ததே இல்லை, இனி இருக்கவும் இருக்காது. சரிதானே? நான் கூறுவது சரிதானே குழந்தையே? அப்படியாப்பட்ட நல்ல பொக்கிஷமான கண்மணி, நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம்தானே நீ. பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. மீண்டும் உன் வாழ்வில் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களிடம் உன் திறமையை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்துவிட்டு போ. உன்னுடைய திறமையை பார்த்து மற்றவர்கள் மெய்சிலிர்த்து போவார்கள், உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். நீ வளரும் வரையல்ல, உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக உன்னை வெறுத்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். புரியாத அன்பை யாரையும் புரிய வைக்கவே கூடாது. உன்னை பிடிக்காதவர்களை நீ தேடி சென்று வற்புறுத்தி அவர்களை பிடிக்க வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு நீ தேவை என்றால் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நான் வர செய்வேன். என்னிடம் நீ எதை வேண்டினாயோ அதை உனக்காகவே நான் நடத்தி காட்டுவேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன்.
என்னை வரவேற்கத் தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள், அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால் தான், புண்ணியம் செய்திருப்பதால் தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்து தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண் முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன். கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், சலனமும் இல்லாமல், நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும், குருவின் பாதத்தில் சரணடைவதும், குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய், நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்களெல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. அப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். வலிகள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் அருகிலேயே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி உனக்கான வெற்றி பாதையில் நான் உன்னை அழைத்து செல்வேன். குழந்தையே, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதும், அனுசரித்து போவதும், சகித்து கொண்டு போவதும் தவறு இல்லை குழந்தையே. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாகிவிட்டால்
வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை. ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரைப் போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கியிருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்து விடுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய். போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய். உன்னுடைய மன தைரியம்தான் எத்தகையது குழந்தையே. குழந்தையே, இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். குழந்தையே, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மனவேதனைப்படாதே, நொந்து போகாதே. அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஷீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன். இனி உனக்கானது நல்ல காலமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே. என் அன்பு பிரியமே, வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது. ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாக தெரிகிறது. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து. நம்பிக்கையோடு போராடு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடலாம். ஷீரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே.
இனி உன் வாழ்நாளில் என்னுடைய மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புத செயல்களை நிகழ்த்ததான் போகிறேன் உன் சாயிநாதர். நீ விரும்பியதை அனைத்தும் பெறப்போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்து உன்னை தழுவும். இதை கேட்கும் நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாகி போகிறது குழந்தையே. நீ எதை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு மறுகணமே நடக்கும் அந்த நல்ல நிகழ்வு. நீ அதை நிச்சயமாக உணர்வாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. உடனடியான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக அதை நான் நிகழ்த்தியே தீருவேன். இதுவரை போராட்டத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கையில், இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றமும் ஏற்றமும் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக நிகழப்போகிறது குழந்தையே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எப்பொழுதும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. தைரியத்தோடு இரு. நம்பிக்கையை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டதும் உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை விட்டு செல்லவும் முடியாது. உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ, அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை குழந்தையே. உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில் தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே கண்மணியே. உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து
புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில் நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பாதே. உனக்கு முன்பாக கண்ணீர் துளிகள் விழுந்தால் அதை உன்னால் எவ்வளவு முடியுமோ அதை துடைக்கவும் செய்கிறாய். உன்னிடம் பகிரப்படும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் தீர்வை உன்னாலான தீர்வை காண முயன்று கொண்டிருக்கிறாய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னாலான உதவிகளை செய்து கொண்டும் இருக்கிறாய். அழுகையோடு இருக்கும் உள்ளங்களுக்கு உன்னாலான ஆறுதல்களை சொல்ல முயற்சியும் செய்கிறாய். உன்னுள்ளே 1000 போராட்டங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு அனுதாபப்படுகிறாய். அவர்கள் கஷ்டம் தீர வேண்டுமோ என்று ஆதங்கமும் படுகிறாய். நிறைவேறாத வேண்டுதல்கள் என்று 1000 வேண்டுதல்களை பட்டியல் போட்டு உன் கையில் வைத்திருந்தாலும் கூட மற்றவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும், அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்கிறாய். எனக்கு தெரியும் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல்களும் காத்திருப்புகளும் நியாயமான ஒன்றுதான். நியாயமான ஒன்றுக்காகத்தான் உன்னுடைய வேண்டுதல் இருக்கும் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய பரிதவிப்புகளெல்லாம் உண்மையான அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் மட்டுமே. இத்தகைய பெரும்பான்மை மனதுடைய என் பிள்ளையை நான் ஆசிர்வதிக்காமல், நான் அதிசயத்தை நிகழ்த்தாமல் கைவிட்டு விடுவேனா? உன் மனம் அப்படி நினைக்கிறதா? நான் விட்டு விடுவேனா என்ன? அடுத்தவர்களின் கண்ணீரை துடைக்க முற்படும் உன்னுடைய விரலை நான் விட்டு விடுவேனா? அப்படியே நிர்கதியாக விட்டு விடுவேனா? அனைவருக்காக நல்லதை மட்டுமே நினைக்கும் என்னுடைய பிள்ளையின் மனதை பார்க்கும் பொழுது உன் அப்பாவாக, உன் தாயாக என் மனம்
மகிழ்ச்சியடைகிறது. ஆனந்தத்தின் எல்லையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருப்பீர்கள் என்று வாழ்த்தும் நீ என்னுடைய பிள்ளை. என்றும் என்றென்றும் நன்றாகவே இருப்பாய், நன்றாகவே வாழ்வாய். உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும்.